பாருங்க மக்களே, யானை எப்படி கிடக்குன்னு சொல்லி பாருங்க. இறந்து போயிட்டு காதடிக்காது தானே. இதுதான் ஆக்கடி யானை. இங்க பாருங்க மக்கள், யானை பாருங்க. ஆமன் பிடிச்சு போயிட்டான். உயிரோடாக்க கிட்ட நிக்க மாட்டேன். என்ன நடந்திருக்கு பண்ணீங்க? அது என்ன நடந்தது தெரியாது. யானை பாருங்க. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. அழகான ஒரு இயற்கை வளம் என பின்னுக்கு வெள்ளம் மேலே செஞ்சிருக்காங்க. மக்கள் வெள்ளம் திருவிழாவை விழுந்துறாங்க. என்ன வேதிட்டு விளையாடல பயத்திலையா? பயத்துல வேதுட்டா? ஐயோ, இது வந்து பார்த்தா இப்ப கஜான் என்ன இளமாய் தான் இருக்கு. இந்த வட்டத்தை வரை ஒரு மூலிகை நிறைஞ்சு என்ன. உண்மையில இதெல்லாம் மாடி சாப்பிடா இல்ல சாப்பாடு இருக்குண்ணே. வெள்ளாமை செஞ்சுருக்காங்க. இப்போ வெள்ளாமையில் வந்து யானையிலேருந்து பாதுகாக்கிறது அப்படி என்ன கூடாரம் அமைச்சு இதில் எரிப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவங்கள வந்து உருவாக்கிய பாடலும். மங்கையர் எல்லாரும் பாருங்கடி எங்கள் மாற்றுத்திறனாளி குழுவினிலே சங்கு முழங்கிட பாடிடுவோம் நல்ல சத்தம் அடித்து முழங்கிடவே. தானினம் தானினம் தானா தானினம் தானினம் தானா தானினம் தானினம் தானா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபன் தோன்றினானே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ, விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ, புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ். ஓகே, அதாவது இந்த நாள் முக்கியமான நாள் எங்களுடைய அன்பு கிறிஸ்டிய சொந்தங்களுக்கு. ஓகே, உண்மையில் வந்து ஒரு சந்தோஷமான நாள். நிறைய பேர் இந்த கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடி கொண்டிருப்பீங்க. அப்போ அந்த வகையில் ஒரு கவிதையோடு ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாடல் வரிகளை வந்து கவிதையாக நாங்கள் வடித்து உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எங்களுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக்ஸ் என்ன இந்த யூடியூப் தளத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோவில் வந்து எங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு எங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துட்டு நாங்கள் உண்மைக்கும் சந்தோஷப்படுறோம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 சப்ஸ்கிரைபர் என்ன குடும்ப உறவுகள் வந்து நம்மளோட ரதியமாட இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அந்த வேளையில் அனைவருக்கு நான் மிக மிக நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் உங்களுடைய ஆதரவுகளை இங்கே தொடர்ந்து வழங்கி கொண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் கிறிஸ்மஸ் என்ன இது கிறிஸ்மஸ். அப்போ அம்மா காலண்டு யோசிப்பீங்க, நாங்கள் இப்போ வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் அம்மாவை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியாத காரணத்தினால வந்து அம்மா வந்து வீடியோ காட்ட முடியல. காரணம் என்ன, அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஒரு வேலை உண்டு, அவங்களும் வந்து வெளியில் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இப்போ காலையிலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்கள் சமாளித்து கொண்டு வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தில் வந்து நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று நாங்கள் போட்டுருந்தாங்க. என்ன
அதாவது ஒரு ஜிஎஸ் சம்மந்தமாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ சம்மந்தமாக காலையிலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அது சம்மந்தமாக பிரச்சனை வரும்னு நிறைய பிரச்சனைகள் இப்போ போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு அந்த பிரச்சனை இப்போ வளர்ந்து கொண்டு போயிருக்கு. நிறைய பிரச்சனைகள் ஆடிஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. என்ன நடந்தாலும் இப்போ நாங்கள் வந்து இப்போ அரசாங்க அனுமதியை பெற்று தான் இதை நாங்கள் செய்தோம். அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும். சிலவங்க அந்த போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க ஏனென்றால் ஒரு அரசு அதிகாரியோ மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் வந்து அதை வந்து ஒரு எல்லாருக்கும் சமனாக தான் இருக்கணும். என்ன அவர் வந்து ஒரு ஆள் அவரால் பாதிக்கப்பட்டாலும் குற்றம் தான். என்ன ஊர் மக்கள் இல்லை, ஒரு ஆள் அவரால் வந்து பாதிக்கப்பட்டாலும் குற்றம் தான். இதை வந்து மேலிடத்திலிருந்து ஒரு அனுமதியோட நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். மேலிடத்துக்கு இந்த தகவல் போச்சு, அதுக்குரிய நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்பட போகுது. அப்போ அந்த வகையில் வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்கலாம், நாங்கள் வீடியோ எடுக்கிறது போடுறது எங்களோட அந்த கோரிக்கையே எங்கள் அனுமதியை வந்து யூடியூப் சேனல் மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 308 கிராமங்களையும் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரது. அதான் அந்த யூடியூப்ல அனுமதியே. யூடியூப் நாங்கள் போடலாமான்ட்டு நாங்கள் நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் வந்து கேட்கணும்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர் என்ன UM அப்துல்லா ஐயா அவரோட கதைக்கலாம். அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் போயிட்டு கதைக்கலாம். அங்கே போயிட்டு அவங்க சொல்கிற முடிவுலாம் இருக்குன்னு எங்கள்கிட்ட முடிவு இல்லை. அதை நாங்கள் சொல்லக்கூடியது எங்களோட பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நாங்கள் அரசாங்கத்தை சேர்க்குறது. அதில் வந்து இப்போ காலையிலேருந்து பெரிய கோளுக்கு மேலே போலீஸ் அங்கேருந்து இங்கே இருந்து வந்து கொண்டு இருக்கு. உறுதியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒன்றையும் வந்து யோசிக்க தேவையில்லை, போலீஸ் பிரச்சனை நாங்கள் பார்ப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. யார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு வந்துச்சுன்னு ஒரு குரல் வந்துச்சு. சரி, ஓகே, அது எப்படி இருக்கட்டும். இரண்டால் இன்றைய ஒரு முக்கியமான நாள், அதாவது மெரி கிறிஸ்மஸ். எங்களுடைய கிறிஸ்டிய சொந்தங்கள் தங்களுடைய குடும்பங்களோடு சந்தித்து மீட் பண்ணி சந்தோஷத்தை வந்து கொண்டாடி கொண்டிருப்பாங்க. இதே நேரத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிஸ் சொல்லு, என்ன நடந்துட்டு? என்னடா இன்றைக்கு ஒரு காட்டு யானை ஒன்று இழந்திருக்கு எங்கள் ஏரியாவில். காட்டு யானை இழந்திருக்கா? இந்த இறந்த அதாவது இரண்டால் இப்போ சிரித்து சொல்கிற விஷயம் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களோட ஊர் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வந்து இந்த காட்டு யானைகளினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்னால் வந்துட்டு காட்டில் யானை வாழக்கூடிய எல்லை கூட எங்களோட ஊரே இருக்குது. அதனால் வந்து காட்டு யானைகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிற அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் சந்திக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து காட்டு யானைகளால் மனிதர்கள் தாக்கப்பட்டு உயிரிழந்தது தான் நாங்கள் நிறைய பார்த்துனாங்க. என்ன காட்டு உயிரிழந்தது, காட்டு யானை தாக்கி உயிர் சேதம் ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு யானை இறந்து போய் கிடக்கிறதா வந்து ஒரு தகவல் எங்களுக்கு வந்தது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆற்றோரத்தில் வந்து ஒரு காட்டு யானை ஒன்று இறந்து போய் கிடக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்தது. இப்போ அங்கே போய் பார்த்துட்டு என்ன அந்த தகவலையும் உங்களுக்கு வழிகாட்டுவோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டுவோம்ன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட ஊர்லேருந்து இப்போ நானும் மிதுவும் இந்த வீடியோக்கு பொடியும் காட்டுறேன் பாருங்கள். சனு நினைக்கிறார் பாருங்க, வீடு எடுத்து கொண்டிருக்கார். இப்போ 3 பேர் தான் வந்து நாங்கள் நம்ம தம்பி டிலானிக்கு அங்கே வீட்டை போயிட்டு ஆளை தேடினா ஆளை காணல, மறு ஃபோனை அடித்தா ஃபோன் ஆன்சர் இல்லை. அப்படி 4 பேர் தான் வந்திருப்போம். அப்போ இங்கே வந்து இப்போ யானை இப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமே. ஏன்னா இப்போ காட்டு யானை இறந்திருக்கணுக்குள்ள வந்து இறந்துக்கான காரணம் உண்மைக்கும் தெரியாது. இப்போ நியூஸ் சேனல்லாம் வந்து இப்போ வீடியோ எடுத்து போகிறாங்கன்னு ரிப்போர்ட்டர்லாம் வந்து எடுத்து போகிறாங்க, பார்க்கக்கூடிய இருந்தது. இப்போ நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம். இந்த பாருங்கள், இந்த பைக் போகிற பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் போகலாமே தெரியாது பைக். அங்கே சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்குது. இந்த 2 பைக் இப்போ எங்கள் பைக் தான். இப்போ தொங்கலுக்கு போகணும் நாங்கள். இப்போ இந்த யானையை பார்க்குறேன்னு நான் இப்போ யானை இறந்து கிடக்க பார்க்கணும் நாங்கள் போகணும். அதாவது எப்படி இறந்து கிடக்கு, என்ன நிலைமையில் கிடக்குன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு இப்படி காட்டுறோம். என்ன அதாவது இதே நாங்கள் வெளிக்காட்டுற மாதிரி தான் இருக்கோம். இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்ற நாங்கள் இல்லை இந்த நியூஸ் சேனலில் போகிறதுக்கு முதல்ல நாங்கள் போட்டுருவோம். போட்டுட்டு நாங்கள் அதை காட்டுறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நடந்தது என்ற விஷயத்தையும் வந்து பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். இப்போ நாங்கள் போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உண்மையிலே இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவையும் வந்து தாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இப்போ யானை விடத்தை கிடக்கிறோம் அவட தேடி போகிறோம். பார்க்கலாம், உங்களுக்கு அழகான ஒரு இயற்கை வளம் பின்னுக்கு வெள்ளம் மேலாம் செஞ்சுருக்காங்க. அதாவது இப்போ போய் பார்க்க போகிறோம். இப்போ போய் பார்க்கக்குள்ள வந்து இப்போ ஆக்கள்லாம் இப்போ தூரத்தால் வந்து கொண்டிருக்காங்க, இப்போ பார்த்து வந்துடுவாங்க, அங்கே நிற்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. போய் பார்க்கலாம். ஓகே ஓகே மக்கள், இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்து யானை செத்துக்களை பார்த்துட்டு வராங்க. இங்கே வராங்க டீமை மக்கள் வெள்ளம் திருவிழா பாய். அது வந்து இதுக்குள்ளே ஆக்கள் பிச்சா போகிறே இல்லை. யானையை பார்க்க முடிஞ்ச உங்கள்ட்ட காய்ச்சி தான் போகணும். என்ன மாதிரி இவ்வளோ பேரும் போய் யானையை பார்த்து வரல ஆகல் இருக்குண்ணே. அடேப்பா ஒரு கடை ஒன்றை போடுறான் அதில். அக்கா இறைச்சி விற்கிற ஒரு இடக்கா எல்லாரும் கூடைய மறைச்சு வைத்து போகிறாங்கடா பாய்.
நல்ல சிவமாயிதக்கா. எந்த நாட்டில் இந்த குவைட்லையா? ஆ எங்கக்கா கண்டஞ்சதான் எனக்கா மெசேஜ் பார்க்குறது. இப்போ சரியாக்கா? ஓகே ஓகேக்கா ஓகே. யானையை பார்த்துட்டீங்களோ? காட்டுக்குள்ளேயா ஆத்துக்குள்ளேயா தெரியுதா? அங்கே ஒன்று ஓகே மக்களே பாருங்க, முன்னுக்கு ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. இந்த வாய்க்காலை தாண்டி தான் இந்த வாய்க்கை கொண்டு போகிறோம். என்ன தூரத்து போகணும், பக்கத்தில் நடந்து பார்க்கலாம் தானே. தூரத்து போய்ட்டு வாய்க்கை கொண்டு போய் தான் ஆகணும். விடுவோம் பார்ப்போம். அப்படியே சுற்றி நிற்கியா கடவுள் பாரத்தை போட்டு போம். உப்பு விளக்கிட்ட ஐயோ தோணிகரமா தோவிரா. ஆமா எழுத்து வந்துடா பார்த்துட்டு பார்த்து வராங்க ஆகலாம். என்னமாய் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன யாரோட சித்து கிடக்காம பாதிரிலோ என்ன நடந்தது யானே? அது நீ அவங்க கண்டுபிடிக்கணும் என்ன நடந்தது. விலங்கல தண்ணி கிடக்குண்ணே பார்த்துட்டு வரோம். ஓகே சரியா சரிண்ணா ஓகே. தெரிஞ்ச அண்ணாக்கள் தானே பாருங்க. இப்போ நாங்கள் வயல்களுக்கு நடுவால் போய் கொண்டிருக்கோம். என்ன இது மனிதனால யானைக்கும் ஆபத்தான், யானையால மனிதனுக்கு ஆபத்தான். ஆயத்தானது இல்லை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மேனே அது 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 இந்த வயல்கள் ரோட் தானே, சும்மா மண்ணெல்லாம் போட்டு போட்டு அதை புதஞ்சு கொண்டு இருக்கு. லொரி வேலை செய்யுதுண்ணே இந்த ஒரு தோமி போமே வாங்க. என்னம்மா என்ன எப்படி அதான் நாங்கள் பார்க்க வரோம். இப்போ அதெல்லாம் போகணும் போல வடத்தண்ணன் வடிவா தெரியுதா ஃபுல்லா? அது ஆற்றுக்குள்ளே தண்ணி போகுதா? தண்ணி போய் யானை கிடக்குண்ணே, யானை கிடக்கு தண்ணி போகுது, யானை கிடக்கு தண்ணி போகுதுண்ணே. வாய்க்கால் தாண்டா, வாய்க்கால் தவண்டு தீ தான் வேணும், பாஞ்சு தான் வேணும் வாய்க்காலுக்குள்ளே. என்ன நீ அந்த ஆக்கள் பார்த்து பார்த்து வரணும். இது திருவிழா கூப்பிட்றாங்க அவங்க. சரி வா வாண்ணே வாரண்ணா பாருங்க. கஷ்டமா இருக்கோ? கையால் ஆடு பயமா இருக்கோ? கடவுளையா பயப்படுத்த பயப்படுத்தவள் என்னது? வைங்க கையபடி கடவுளி அவனை விழுந்துடாங்க. நடப்பேல பயப்படுற சரியோ? வரம்புகள் நடக்கவே பயப்படுற? விளையாடு ஏன் இங்க வாங்க, தூக்கத்துக்கு அடிக்குதோ? பயமா இருக்கு போடுதுல நடக்கிறதுக்கு. கையை பிடிச்சி போங்க. என்ன கொஞ்சம் வேணா பயப்படுற? விளையாடு இல்ல இல்ல அவர் வேற வந்திருக்கார், வேற ஆள் வந்திருக்காரு. அதனால பயமா வெள்ளத்தை கண்டா? கடவுளே ஓ சரியா கேட்கணே என்ன நடந்திருக்கும்? அவர் அவர் வந்து ஓகேண்ணா பார்த்து ஓகே ஓகே போலாமா? நான் விழுந்தாலும் உங்களை விழ விட மாட்டேன் சரியோ? யோசித்ததில்லை என்னென்றால் சின்ன விழுந்ததால வந்து சின்ன ஒரு பள்ளத்தக்கனால பயமா அவன் என்ன வேறுதுட்டு விளையாடல
பயத்துலையா பயத்துல வந்துட்டா ஐயோ நாங்க யானை செத்து தானே அதை காட்டுறது யூடியூப்ல போடுறதுக்கு வீடியோ எடுத்து வரேன் என்னண்டு யானை செத்து கிடக்கண்டா சரியான மூச்சு வாங்குதானே என்ன கொஞ்சம் வாடி கிட்ட விடணும் தெரியா எங்கரி வாடி வாடி அண்ணா எங்கரி அங்க ஒண்ணும் வாடி இப்போ எங்க போறீங்க இப்போ நீங்க அங்கதானே ஜானவே தானே ஓ ஜானே பார்க்க தான் போறேன் பாட்டு போற அப்படி ஓ கண்டிப்பா ஆறாள் வந்து தனிதான் வந்து முன்னுக்கு வர முடியலாம் முடியல பட்டு வேண்டாம் டமாட்டோ எடுத்தா கையை போட்டா எடுத்து வரேன் ஓகே இறங்கி நடப்பமா இவ்வளோ பயப்படுத்தல ஐயோ அப்பா இப்போ நடைய மாதிரில அப்படி ஓ ஐயோ ஓகே மகளே இப்போ யானை இறந்து கிடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பார்க்கலாமா போண்டா சரி ஆலமரம் ஜனங்கி எடுக்கலாம் இடவில்லை மக்களே இங்கே பாருங்க இதுதான் ஆக்கடிக்கானே இங்க பாருங்க மக்கள் யானை பாருங்க இங்க பாருங்க ஐயோ பாருங்க மக்களே யானை எப்படி கிடக்குன்னு சொல்லி பாருங்க இறந்து போயிட்டு எப்போ கண்டுபிடிச்சவங்க எந்த இறந்தீங்கண்ணே ஊதிட்டு அங்கே சரி பாருங்க 5 நாள் வரக்கூடாது விழுந்துருவீலாம் சரி எல்லா ஃபோன்லயும் வரணும் வரும் எல்லா ஃபோன்லையும் வருமா ஓகே சிங்கள கேப்பில்ல யானை தும்பிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கிடக்குறேன் தும்பிக்கை தூக்கம் தூக்கு தூக்கு ஆம்பளை பிடிச்சு போயிடா இப்படி ஆலமரம் சாஞ்சிருக்க இந்த விரும்பம் தான் ஆக்கள் கடிக்கிறது மேலே சரி விடுங்க என்ன இருக்கா என்ன இருக்கு நல்ல காணலையா கடவுளே பல்லுறியா பாரு சானு யானை கிட்ட வாதியானே ஏக வாதியா ஏகனே படத்துல வாதினியா எங்களுக்கு இதெல்லாம் பாக்குறது நம்ம குருவியை காண்றோம் உயிர் வர மாட்டாங்க உயிரோட கிட்ட நிக்க மாட்டேன் சரி படத்தை இறங்கி வந்து விழுந்து தென்னுடா பாய் அங்க தூக்கி பாரு என்ன வெள்ளையா இருக்கு நிராயமூர்த்தி முதல் ஆங்கடைய விடாது இதா ஆகல அடிக்கிறா யானை வாழை பிடிக்கிறதுக்கோ
யானை அந்த வால்முடி என்ன வால்முடி எடுத்து தானே அந்த இதெல்லாம் மோதிரம் எல்லாம் செய்றாங்க மோதிரம் கைச்சேன் இதெல்லாம் வைரமா இருக்குது பல்ல சொல்றீங்களா உங்க படுக்குள்ள எப்படி படுக்குன்னு இது ஆக்களை வீட்டு வழி வந்து வீதி உடைச்சி பயிரெல்லாம் சாப்பிட்டு ஆக்களை அடிச்சு கொண்டு கண்டாலே நடுங்கும் ஆளு ஆ நேர்ல ஆளை கண்டாலே உயிரோடுக்குள்ள நிப்போமா என்ன கிட்ட வாங்க ஏன் பயப்படிய தள்ளி நின்று அண்ணா படிக்க மாட்டா பறந்துட்டு நீங்க அண்ணன் பயிர் வெடிக்க வேண்டாம் மூவமெல்லாம் சிதறும் நான் சொல்லு அதான் சொல்றேன் உண்மையில அந்த வெடிக்கிற நிலைமையில வித்துட்டா சரி வந்து என்னன்றா அரே இப்ப என்னடா இது பேர் என்ன இப்ப சொல்லியாச்சா எல்லாரும் நீ அப்படி கிடந்த அப்படி ஆத்தோட போறான் சார் அப்படி விட மாட்டாங்க இதுக்கு ஆறு வரும் சரி தகவல் கிடைச்ச இடத்துல பானபராஜர் இப்படி ஆத்து விட்டுருவாங்களா இல்லை அப்படி விட அது அணி சீல வருவேன் அது என்னண்டு செத்து பாவாங்க அறிவிச்சாச்சானே எல்லாரும் பொலிச்சிக்கலானே வந்து போயிட்டாங்க இதுல இறங்கி கொண்டா முடிஞ்சிருக்கோம் அவனே அந்த பதில சரிக்கு வந்து இறக்கணும் அதான் காதடிக்கிறது தானே ஆட்டுவாங்கடா அப்படி செய்யாங்கண்ணா பிறகு சரியா பார்த்துதேல நீ ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ யானையை பார்த்துட்டு போகிறோம் ஒரு ஆலமரமே சாஞ்சி எடுக்கிற மாதிரி கிடக்குறேன் பார்க்க வந்து கவலையாக தண்டிருக்கு இன்னொரு பக்கம் இதால் வந்து மனிதனுக்கு ஏற்பட்ட தீங்குகள் எனக்குள்ள வந்து ஒரு சிலர் வந்து சந்தேகப்படுவாங்கடா இதில் வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உண்மையை சொல்ல போனால் யதார்த்தமான உண்மை அதை பார்த்து சந்தேகப்படுவாங்க தெரியும் அடுத்து வந்து என்னன்னு சொன்னால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்போ கிட்டட்டில் கூட ஒரு ஆள் இறந்து நான் சொன்னதான் எனக்கு சொல்லி வீடியோவில் அப்போ உண்மையிலே அவங்களாம் சந்தேகப்படுவாங்க காரணம் என்றால் அந்த உயிராபத்து நடந்து இதால் அவனுக்குள்ள உண்மையிலே சந்தேகப்படுவாங்க இது என்ன நடந்தது ஏது நடந்திருக்குன்றது வந்து அது கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடந்துன்றது எப்படியோ ஒரு உயிரினம் இறந்து போகுதுன்னு சொன்னால் அது உண்மைக்கும் கவலை தான் அதுவும் பாருங்க இன்றைக்கு வந்து முக்கியமான நாள் என்ன வெரி கிறிஸ்மஸ் இன்றைய நாளில் இப்படி நடந்திருக்கு அடுத்த கட்டில இருந்து விழுந்தமாக ஒரு ஃபீல் உண்டாகுதுல விழுந்து அப்படி சாகுது இதெல்லாம் வந்து யானை வரக்கூடிய இடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எங்கன்னு சொன்னால் விவேகானந்தபுரம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் கனெக்ஷன் யூடியூப் தளத்தில் வந்து எம்எல்டி திட்டத்தினூடாக திட்டத்தினூடாக இந்த இடமெல்லாம் வந்து நாங்கள் வேலி போட்டிருக்கோம் என்னன்னு சொன்னால் அன்றைக்கு அந்த வேலியில் உடைச்சிருந்தது இங்கே பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேற இந்த பிள்ளைகள ஏய் புள்ளி எடுத்து கொண்டு வராங்க எல்லா பக்கம் மாடு வச்சுட்டு வராங்க ஐயா என்னமாய் எத்தனை மத்த கறக்கு பால் ஏன் சாப்பாடு கறவை மாட்டு இல்லையோ இல்லை சாப்பாடு இல்லாதாலையோ சாப்பாடு இல்லைண்ணே
வயலில் அட்டி கொண்டு விட்டு மேய்க்கிறானே வயலே போய் இதெல்லாம் நான் மேய்க்கிறப்ப இல்ல நான் காட்டுல கொண்டு இதாயிர வட்டத்தவரையோ அதான் வட்டத்தவரண்ணே இங்கே பாருங்க மக்களே இது வந்து இப்போ இது வந்து பார்த்தா இப்போ கச்சான் என்ன இளமாய் தான் இருக்கு இது வட்டத்தவரை இது ஒரு மூலிகை நிறைஞ்சு என்ன உண்மையிலே இதெல்லாம் மாடி சாப்பிடா இல்லை சாப்பாடு இருக்குண்ணே கணக்கு விட்டு திருப்பி இல்லை என்ன பேர் ஐயாடே என் பேர் ரூபன் ரூபன் எங்கத்தி மாடு இது இஞ்சத்தை மாடு வேணுது நம்மளோட வாரண்டு ஒரு எத்தனை மாடு நிற்கி இதில் 38 மாடுண்ணே பாருங்க அல்ல மேய்கிறாங்க இப்போ எங்கேருந்து இப்போ மேய்ச்சி வர காட்டுல அம்மாவோட வீட்டு பக்கம் காட்டு வழி கொண்டு ஜானா செத்தொண்டு கிடாது ஓ ஜான செத்துக்கு அதான் பார்த்து வரும் என்ன நடந்திருக்கு பண்ணிக்கல் அது என்ன நடந்தது தெரியாது கடவுள் தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் மேல ஒரு இருக்காரு ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டு இதில் ஒரு அக்கா ஆள் வந்தவங்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நல்லா பாட்டெல்லாம் வந்து படிப்பாங்க அந்த வகையில் ஒரு பாட்டு எங்களுக்காக படிக்க போகிறாங்க படிங்க தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் மங்கையர் எல்லோரும் பாருங்கடி எங்கள் மாற்றுத்திறனாளி குழுவினிலே சங்கு முழங்கிட பாடிடுவோம் நல்ல சத்தம் இடித்து முழங்கிடவே தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் வீதியில் ஓடுற வாகனம் எல்லாம் முறைச்சி எங்களை பார்த்துடுமே மாற்றுத்திறனாளிகளை என்றால் மறுபக்கம் பார்த்து ஓடிடுமே தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் கால்கடுக்க காதில் ஏறினாலும் காலுள்ள புள்ளைகளும் மாட்டான் தள்ளி போகன்றே ஏசிடுவான் தனி வாகனம் வாங்கன்று சொல்லிடுவான் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் காலை காதிரவன் இழந்து விட்டான் அங்கே காணக்காருங்குயில் கூவிடவே காலை விடிந்ததும் வேலைகள் தேடி நாங்கள் இங்கே ஓடிடுவோம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் மாதம் ஒரு முறை வைத்தியசாலைக்கு நாங்களும் முன்றே போய்விடுவோம் வார வழியிலே வழிகள் பல தாங்கியே நின்றிடுவோம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் பெண்கள் குழுவாக இணைந்திடுவோம் அதில் ஆடி பாடி ஆடிடுவோம் பெண்ணினம் எல்லோரும் பாடுங்கடி எங்கள் வாழ்ந்து கும்மி கொட்டிடுவோம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள். அதாவது அக்கா படித்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த கும்மி பாட்டு மட்டும் இல்லை என்ன கும்மி பாடல் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவங்கள வந்து உருவாக்கிய பாடல் உண்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்தது. இந்தியா இருந்து மியூசிக் போட்டு அனுப்பிக்காங்க. அப்படியா? ஏன் நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளி பற்றி இந்த பாட்டு உருவாக்க காரணம் என்னென்னா நாங்கள் மாற்றுத்திறனாளியாக நாங்கள் வந்து ஒரு வாகனத்தில் போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு எலும்பி சீட்டு தர மாட்டாங்க, எங்களுக்கு ஏலாது விழுந்து எலும்பி இருக்கிறோம். அந்த என்ன பொறுத்தவரையில் எனக்கு கால் உணர்ச்சி இல்லை, ரெண்டு காலம் ரெண்டு தரம் மட்டக்களை போகிற நேரங்கள் நீ போகிற நேரம் விழுந்து எழும்பியிருக்கேன். சீட்டு கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தனி வாகனம் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டக்டர் டிரைவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க உரிய மாற்றுத்திறனாளிக்கென்று ஒதுக்கப்பட்ட சீட்டில் கூடி நாங்கள் இருக்க இயலாது. அப்படியான ஒரு நிலைமையில் அதை நாங்கள் என்ன செய்த முடியும்னா சொல்லி பார்த்தா ஒரு தரம் நாங்கள் வந்து நிறைய இதை பற்றி இருக்கோம். அப்போ ஒரு தரம் இதை கணக்கில் எடுக்கிறதில்ல. அதால் நாங்களாக
ஒரு பெண்கள் குழுவாக நாங்கள் இணைஞ்சி அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை எல்லாருக்கும் தெரியாது. இவங்க என்ன சாரியாக போகிறாங்க வராங்க அப்படி தான் சமூகத்துக்குள்ளே எங்களை ஒரு மாதிரி பார்த்தவங்க. இன்றைக்கு வந்து சமூகம் இல்லை உலக நாடை திரும்பி பார்க்குற அளவில் நாங்கள் இன்றைக்கு பாட்டு படித்து இந்தியாவில் இருந்து எங்களுக்காக 2 சகோதரிகள் வந்து எங்களை அப்படி இதஞ்சு நாங்கள் தனியாக பாட்டை படித்து அனுப்பின உடனே அதுக்கு மியூசிக் எல்லாம் நினச்சி அனுப்பியிருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா இருக்கு. இந்த போன கிழமைங்களுக்கு 19ஆம் தேதி வந்து அந்த பாட்டு வெளியீட்டு விழா நாங்கள் சகல நாங்கள் இப்போ இதுக்கும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நாடகம் செய்கிறோம். இப்போ சமூகத்துக்கு எங்களுக்கு வந்து மக்களுக்கு அரசாங்கத்தால் வர சவால்கள், அதாவது அரசாங்கம் இப்போ நாங்கள் ஒரு இஎஸ்ட்டை போனால் சரி, ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனால் சரி, எங்களை வந்து என்னென்று கணக்கு எடுக்கிற இல்லை. அந்த சில மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இஎஸ்மாரெல்லாம் சரி அணுகி இதண்ண மாட்டாங்க. இப்போ நாளைக்கு வா அப்படி எண்ணுவாங்க. சில பேர் வந்து நாங்கள் இன்னொரு இதை கொடுத்தாலும் அதை கசக்கி போடுவாங்க. மற்றது உங்களுக்கு ஒரு வாழ்வா ஆடு வந்திருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி மீட்டிங்கை வச்சு போட்டு சொல்லுவாங்க, உங்களோட மகள் தையலுக்கு போகிறதானே, இப்போ உங்களோட மகள் தையலுக்கு போகிறதால தைய மிஷினுக்கு போட்டிருக்கோம், உங்களுக்கு ஆடு வரதை வெட்டி போட்ட மாட்டேங்க. அப்போ இடையில் தைய மிஷினும் இல்லை ஆடும் இல்லை, நிறைய மாற்றப்பட்டிருக்கேன் நான். சரி, ஓகே, விளங்குது. ஒரு பண்ணானே இப்போ எங்களோட புது யூடியூப் சேனல் ரதியம்மா திருந்தானே, ரதியம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த சேனல்லாம் உங்களோட வீடியோ வரும். உண்மையிலே வந்து அக்காவினுடைய அந்த பாடல் கும்மி பாடல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து வழங்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளாக்ஸ். சரியோ, வீட்டை போய் அடித்து பாருங்கக்கா. நன்றி, போயிட்டு வரவேனே, சந்தோஷம். ஓகே, பாய். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க ஐயாவோடையும் பேசியிருப்போம், அக்காவோடையும் பேசியிருப்போம். அடுத்து நம்மளோட பொடியல் விளையாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. காயாடு கிண்ணறம் ஆயிட்டு வாலிபால் விளையாடுறாங்க. ஓகே மகளே, இப்போ என்னென்னு சொன்னால் முதல் இந்த ரோட்டால் வரக்குள்ள மான்குட்டி, முயல் குட்டி, பண்டிக்குட்டி, ஜானக்குட்டி, யானை பார்த்து வர நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்றையும் பார்க்கல, காரணம் இப்போ இல்லாமல் போச்சு. ஏன் மனிதர்கள் வந்து இப்போ கூடிய பாருங்க அதெல்லாம் அந்த பத்து ரெண்டாலும் இப்போ மனிதர்களின் குடியேற்றம் காரணமாக இந்த இயற்கையெல்லாம் ஒரு பக்கம் அழிஞ்சு போகுதுனக்குள்ள வந்து அதுவும் கவலையாக தான் இருக்கு. நாங்கள் முதல் சின்ன பொடி நாளைக்குள்ள நான் மிது எல்லாரும் எங்கிட்ட பள்ளியில் படிக்கிற பொடியல் நண்பர்களாக சேர்ந்து நாங்கள் இங்கே நாவப்பழம் ஆய வாரினாங்க. நாங்கள் நாவப்பழம் எல்லாம் ஆய வந்து அடி வாங்கி மிதிக்கும் இங்கே. மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு. இங்கே பாருங்க மக்களே, யானை எச்சம் பாருங்க. அதான் வந்து ஆலையடி அப்பன் ஒரு ஆலயம், சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். சமயப்பாட புத்தகத்திலாம் இருக்கு சின்ன பிள்ளைகள். அது வந்து வைரவர் ஆலயங்களுக்குள்ள வருது. வெள்ளாமை செஞ்சுருக்காங்க. இப்போ வெள்ளாமையில் வந்து யானையிலேருந்து பாதுகாக்கிறது அப்படி கூடார அமைச்சு இதில் எரிப்பாங்க பாடி. மகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த எழுத்துக்கள் நிறைய தெரியுமா? இதில் வந்து ஒரு வித்தியாசமான எழுத்துக்கள்லாம் இருக்குது இந்த மலைக்குள்ளே. அதை யார் எழுதுனது, ஏன் அந்த எழுத்து எழுதிக்கணும்னு தெரியாது. இது முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுது. முன்னோர்கள் தான் சொல்கிறேன். அந்த ஆலையிட்டு பாருங்க. மேலும் வானம்பாடி வரக்கு பார்த்தீங்களா எவ்வளோ காலத்துல பார்க்கணும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் நம்மளோட ஊர். ஊருக்குள்ள வந்தாச்சு பாருங்க. எங்களோட கிராமம், எங்களோட ஊர் எப்படி இருக்கு.
இதான் மக்களே எங்களோட கிராமம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிராமத்துக்குள்ள போகிறோம். என்ன ஆட்கள் நிற்பாங்க. ஆ வீடியோ எடுக்க இதான் எங்களோட சுரவணி அடி டு மெயின் பிரதான வீதி. என்ன பிரதான வீதி தான். பாருங்க அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பிரதான வீதி. யாரு யாரு எங்களோட கோயில் இப்போ கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணி என்ன கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. அது தெரியும். பாதிங்க சொன்னா இப்போ அம்மா வந்து நிற்க மாட்டாவு. கூடுவாமா அம்மா 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 இல்லை அம்மா இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் போக்குலேயே வந்து அம்மா கொஞ்சம் வேறு அலுவலாக முக்கியமாக அலுவலாக வந்து வெளியெடுத்து போனவங்க. ஏன்னா இந்த ரதியம்மாவோட யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் அங்கே பாருங்க கோழியெல்லாம் அட்டி வந்து நிற்கி அம்மா வந்து ஆசையாக வளர்க்குறாங்க. பாருங்க கொஞ்சத்துக்காக ஆள் வந்து கண்ணாட்டி பார்த்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது இல்லாமல் செய்ய ஆர்வம் கூட. ஏன்னா அதெல்லாம் வாழையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சரி இப்போ என்னென்றால் இப்போ இன்றைக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு உயிரோண்டு போயிருக்கு. என்ன ஒரு யாரோண்டு இறந்து கிடக்கு. அது ஆற்றுக்குள்ளே என்ன நடந்தது எது நடந்ததுன்றது வந்து கடவுள் தான் தெரியும். நிறைய பேர் அதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இன்னொரு பக்கம் இருந்தாலும் கவலை தான். என்ன பாருங்க ஒரு ஆலமரம் சாஞ்சி எடுக்குமா கிடக்குன்னு ஒரு ரூபம் மட்டும் சாஞ்சி கிடக்கு. சரி ஓகே ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு விட போகிறேன்னு இந்த தம்பியா வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறான். அடுத்து வந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன் யூடியூப் சேனலில் வந்து எங்கள்கிட்ட அந்த வீடியோ வராது. அது ஏன்னு சொன்னால் வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து இன்றைக்கு வந்து மாரி கிறிஸ்மஸ். என்ன கிறிஸ்மஸ் அதே தாண்டி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனையில் வந்தது. என்ன நேற்று போட்ட அந்த வீடியோவில் வந்த பிரச்சனைகள் என்ன சொன்னால் இப்போ அதுக்கப்புறம் நான் இன்ட்ரோடுக்குள்ளே ஒன்று காய்ச்சிருப்பேன். அடுத்து வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து எடுத்து காய்ச்சவங்க அங்கே கூடிய ஆடியோஸ் எல்லாம் எடுத்து கதைக்க கொஞ்சம் அவங்களும் கதைக்கிறப்பாக கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குன்னு கொஞ்சம் கவலையாமல் இருக்குது. நான் இப்போ அண்ணாக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் அண்ணா எனக்கு வந்து நான் யார பக்கச்சார்புன்னு நிற்க மாட்டேன். என்ன நான் வந்து பொது இடத்துலேருந்து பொதுவான வகையெல்லாம் கதைப்பேன். எனக்கு அவங்களையும் யாருன்னு தெரியாது உங்களையும் யாருன்னு தெரியாது. என்ன அப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நான் முதலாக அவங்களை சந்திக்கிறேன். முதலாக அவங்கள்ட்ட கதைக்கிறேன். முன்ன பின்ன எனக்கு ஜிஎஸ் தெரியாது. என்ன எனக்கு என்ன முன்ன பின்ன விரோதம் இருக்கா வரல. என்ன ஒரு விரோதமும் இல்லை. நடந்த சம்பவத்தை எங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையில் வந்து அதிகாரிகள் அவங்கள வந்து சந்திக்காமல் நேரடியாக மக்கள்கிட்ட வந்து பிரச்சனையில் வந்து கண்டெடுக்கணும். அதான் எங்களோட நோக்கம். என்ன அப்போ அந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையிலே யார் தப்பு பண்ணாலும் வந்து அதுக்குரிய தண்டனைகள் உண்மையிலே வந்து வழங்கப்படும். உண்மையிலே வந்து உங்களோட பக்கம் நியாயம் இருந்தாலும் கண்டிப்பாக நியாயத்தை நாங்கள் சுட்டி காட்டுவோம். என்ன உண்மையில் அவங்க வந்து பிள்ளையாக சொல்லியிருந்தாலும் வந்து அந்த பிள்ளையை நாங்கள் சுட்டி காட்டுவோம். என்ன பொதுவான இடத்துல நாங்கள் இருப்போம். நாங்கள் யார பக்கம் இல்லை பொதுவாக நியாயத்தின் பக்கம். ஒரு அண்ணாக்களோட கதைக்குள்ள அவங்களுக்கு விளங்குனது. எங்களோட சேவல் விளங்குனது சொன்னாங்க. அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் மனக்கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கழிச்சிருந்தவங்க. சரி இறுதியில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன நகையோட பார்க்கலாம். உண்மையில் வந்து நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக குலாப்ஜாயி இந்த வீடியோ வந்திருக்கு. என்ன யானை இருந்த போன பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மாடுகள் அடுத்து வந்து ஒரு அக்கா வந்து பாட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க. எங்களோட இயற்கை அலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. எங்களோட ஊரையும் பார்த்துருப்பீங்க. சரி இப்போ அந்த நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு விடப்புறேன்னு தம்பி அடிப்போம் வீடியோ மக்கள் பார்வைக்கு. தம்பி என்ன தம்பி தான் நம்ம டிலானி தான் வந்து வீடியோ எடிட் பண்ணி முதலாக போட்டவன். அதை காணல அடிச்சு பார்ப்பேன். எங்கே கேட்கலாமா இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து இப்போ அவர் தான் எடிட்டர் எல்லாமே. கேமராமேன் எடிட்டர் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நாங்கள் வந்து பழக்கி எடுக்கத்தான் உடனே காலையில் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதால டைம் காணா போயிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. ஹலோ ஒன்ட்டு அங்கே நிற்கா
சும்மா இல்லையோ நாங்கள் சும்மா இல்லை நிற்கும் விளையாடி கொண்டிருக்கானே உங்களுக்கு ஒரு வேலை படைச்சிருக்கு ஒரு வாய்ஸ் அப் பண்ணி ப்ளாக்ஸ் யூடியூப் சேனல் எடுத்து வீடியோ எடுக்கிற ஆளுங்க ஆள் வீடியோக்கு நிற்கிற ஆளுங்க ஆள் வேலை வேலை காரணம் சொல்லக்கூடாது சரியோ ஏடால் வந்து ஃபோன் அடிச்சு போட்டாங்க அங்கே யானோண்டு செத்து கிடக்கு தானே அப்புறம் கோல் அடிக்கல அடிச்சிருக்கானே ஓகே 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 சரி ஓகே அப்போ நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து வந்துட்டோம் சரி ஓகே ஓகேடா ஓகே பாய் ஓகே விளையாட போய்த்தாள் விளையாட்டு படி தானே சரி ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்புறம் உண்மைக்கும் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குற யாராவது இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவையும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்புறம் உண்மையில் அம்மா நின்றுருந்தா அம்மா காலாண்டு பார்த்தா இன்னும் வந்து சேரல ஓகே நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்புறம் ஓகே மக்கள் இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்னென்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் அண்ட் மிது